இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 103வது அதிகாரம் 5வது வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நான் பலவீனப்பட்டிருக்கிறேனே, சோர்ந்து போயிருக்கிறேனே, என்னால ஒரு பலமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியலையே என்று மிகுந்த போராட்டத்தோடு நீங்க இந்த பிரேயர்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாருக்கும் தருகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்னவென்றால், உற்சாகமான வார்த்தை என்னவென்றால், அவர் நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறாராம். இது மாத்திரமல்ல, கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப வால வயதை போல, இளைஞர்களுடைய வயதை போல, எப்படி ஒரு இளமையான மனிதர், இளமையான ஒரு வாலிபன் எவ்வளவு ஒரு திடகாத்திரமாய் இருப்பார், அதே போல நம்முடைய வயதை வால வயதை போல மாற்றி நமக்கு புதிய உற்சாகத்தை தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை அறிக்கை செய்யணும். இந்த நாள் முழுவதும், ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீங்களேப்பா, என்னுடைய வாழ்வு, என்னுடைய வயது, என்னுடைய பலத்தை, கழுகை போல ஒரு பலத்தை எனக்கு தந்து, கழுகை போல என்னுடைய வயதை வால வயதை போல மாற்றிருங்கப்பா. எனக்கு புதிய பலனை கொடுங்கப்பா. என்னுடைய பலவீனங்களை மாற்றுங்கப்பா என்று அவரிடத்திலே நாம் கேட்கும்போது, நிச்சயமாகவே கழுகை போன்ற ஒரு பலனை ஆண்டவர் இந்த காலை வெளியிலே நமக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். வார்த்தையை அறிக்கை செய்து நாம் இந்த நாளிலே ஜெயம் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, கழுகை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சர்ச் பண்ணும்போது ஒரு சில காரியங்கள் எனக்கு கிடைத்தது. அந்த கழுகை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த கழுகு ஒரு சக்தி வாய்ந்த பறவையாம். பாருங்க, முதலாவதாக அது மிக உயரத்தில் பறக்குமா, கூர்மையான பார்வை, பல கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இரையை கூட அது ஈஸியா பார்க்கக்கூடிய ஒரு சக்தி அந்த கழுகுக்கு இருக்கிறதா. வலிமையான இறக்கைகள் அதற்கு இருக்கிறதா. அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளின் காலை வேளையிலே கழுகை போல பலனை ஆண்டவர் தர வேண்டுமே ஆனால், கழுகுக்கு இருக்கிற அந்த குணாதிசயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கழுகை போல நாம் வேதத்துல அநேக இடங்களிலே கழுகை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த கழுகு மிகவும் சக்தி வாய்ந்த பறவை. அந்த சக்தியை ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு 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 அதற்கு ஒரு கவனம் இருக்கிறது. உயரத்திலிருந்து பார்க்கும்போது தன்னுடைய அந்த எந்த இடத்துல என்ன காரியம் இருக்கிறது என்பதை ஈஸியா பார்க்கக்கூடிய ஒரு திறம். ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு உயர்வான ஒரு எண்ணம், ஆண்டவரை குறித்ததான ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்விலே உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, கழுகு அப்படிப்பட்டதான ஒரு குணாதிசயத்தை வைத்திருக்கிறார். காலை வேளையிலே அந்த கழுகை போன்ற ஒரு பலனை ஆண்டவர் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியானால் அவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தரணும்ப்பா, கழுகை போல பலனை தருவேன், கழுகை போல உன்னுடைய வயதை வாழ வயதை போல ஆக்குவேன்னு சொல்லியிருக்கீங்களா. வார்த்தை இந்த நாளிலே என் வாழ்வில பலிக்கட்டும் என்று நாம் கேட்கணும். பிரியமானவர்கள், இரண்டாவதாக கழுகை குறித்து பார்க்கும்போது, அதுக்கு கொஞ்சம் ஓல்டாக மாறும்போது என்ன பண்ணுமானா, அதனுடைய இறக்கைகள் ஒவ்வொன்றாய் அது கீழே விழுமா. அப்ப அது என்ன பண்ணுமானா, உயர்வான கண்மலைகளின் மேல அது போய் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய அழகினால அந்த இறக்கைகளை கொத்தி கொத்தி கீழே தள்ளுமா. கொஞ்சமா இருக்கிற அந்த இறக்கைகளை, அது அவ்வளவு அந்த உடம்புல அந்த ரத்தங்கள் எல்லாம் வருமா. ஆனாலும் அது பொருட்படுத்தாத அது கீழே எல்லாவற்றையும் கொத்தி கீழே தள்ளி விட்டு காத்திருக்கும். அப்படியே காத்திருந்து புதிய பலன், அந்த புதிய இறக்கைகள் மறுபடியும் அதனுடைய உடம்பிலே முளைக்கிற வரைக்கும் அது அந்த கண்மலைகளிலே காத்திருக்குமா. காத்திருந்து ஒரு புதிய புத்துணர்ச்சியை பெற்று வாழ வயதை போல பலனை பெற்றுக் கொள்கிறாராம். இளமையை போல பலன் பெற்றுக்கொண்டு மறுபடியும் அது உயரத்திலே பறந்து செல்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறாராம். இந்த காலை வேளையிலே
நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள், சோர்வுகள், போராட்டங்கள் வரும்போது தனித்திருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு புதிய பலனை தருவாரா? கழுகுகளைப் போல புதிய பலனை தந்து நம்மை அவர் உயர பறக்க செய்வாராம். நம்முடைய வயதை வால வயதை போல மாற்றுவாராம். கழுகை போல பலனை கொடுத்து நமக்கு நம்முடைய வயதை வால வயதை போல அவர் மாற்றி புதிய பலனை தருவேன் என்று இந்த காலை வெளியில வாக்கு கொடுக்கிறார். அடுத்து பாருங்க, மூன்றாவது, கழுகு காற்றின் சக்தியை பயன்படுத்தி நீண்ட நேரம் பறக்குமா. அது எளிதாக சோர்வடையாது. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஏசாயா 40 கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? அன்பான தேவ பிள்ளையே, வேதத்துல சொல்லியிருக்கிற காரியங்கள் எவ்வளவு உண்மை பாருங்க. கழுகு குறிச்சு ரிசர்ச் பண்ணும்போது எழுதியிருக்கிறாங்க பாருங்க. காற்றின் சக்தியை பயன்படுத்தி நீண்ட நேரம் பறக்குமா, சோர்வே அடையாதாம். கர்த்தருக்கு எந்த பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறார்களோ, என் ஆண்டவர் எனக்கு போதும், அவரை நான் பிடித்துக் கொள்வேன் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வை அவர் சோர்வடையாமல் நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கழுகை போல சோர்வடையாமல் பறக்க, உயர கொண்டு போக அவர் உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும். அடுத்து பாருங்க, புயலை எதிர்கொள்ளும் தன்மை. எவ்வளவு புயல்கள் அடித்தாலும் அந்த புயல் காற்றை பயன்படுத்தி அந்த காற்றின் திசையை நோக்கி அந்த காற்றை எதிர்கொண்டு மேலே பறக்கக்கூடிய ஆற்றல். ஏன்னா அதனுடைய செட்டைகள் எல்லாம் வலிமையா இருக்கிறது அல்லவா? அதை தாண்டி மேலே போகக்கூடிய ஒரு அனுபவம், அந்த புயலை எதிர்கொள்ளுகிற ஒரு அனுபவம் கழுகுக்கு காணப்படுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல பறந்து உயரே பறப்பார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? இதுதான் இதன் அர்த்தம். உடைய வாழ்விலே எவ்வளவு பிரச்சனைகள், புயல் போன்ற போராட்டங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை எதிர்கொண்டு மேலே பறக்கக்கூடிய ஒரு அனுபவம் இந்த காலை வேளையிலே நமக்கு ஆண்டவர் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்க. அவரை நம்புகிற பிள்ளைகள், அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கம் அடையவே மாட்டார். அவர்களை இந்த கழுகை போல அவர் பலனை கொடுத்து நடத்த உண்மையுள்ள தெய்வமாயிருக்கிறாராம். அடுத்து, கழுகு ஒரே லெக்கை பார்த்து கவனமாக இறைய பிடிக்குமா. கவனம், மிகவும் ஒரு கவனம், கூர்மையான பார்வை, தொலை தூரத்தில் இருந்தாலும் அதற்கு உரிய இறையை எங்கே இருக்கிறது என்று பார்த்து அதன் மேல கண் வைத்து அதை சரியாக பிடிக்கிறார். ஒரு கவனம் அதற்கு இருக்கிறதா? ஒருவேளை கவனம் இல்லையே, என்னுடைய வாழ்வு இவ்வளவு நாள் எப்படி ஆயிடுச்சு, கவனம் இல்லாமல் அநேக காரியங்களை இழந்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இந்த காலை வெளியில ஆண்டவர் சொல்றோம், உங்களுக்கு நான் இந்த கழுகை போல நான் இந்த காலை வெளியில பலனை தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். உயரத்துல பறக்கிற அனுபவம், புத்துணர்ச்சியோடு வாழுகிற ஒரு அனுபவம், சோர்வடையாமல் நடக்கிற அனுபவம், புயலை எதிர்கொண்டு மேற்கொண்டு மேலே பறக்கிற அனுபவம், இலக்கை நோக்கி கவனமாக இறையை பிடிக்கிற அனுபவம் உடைய வாழ்விலே இந்த நாளிலே ஆண்டவர் கட்டளையிடுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். கழுகை போன்ற பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், வேதத்திலே அநேக ஒப்புமைகள் உள்ளது. அப்படிப்பட்ட பலனை இந்த காலை வேளையிலே, இப்படிப்பட்டதான பலன்கள், கழுகை போன்ற பலன் ஆண்டவர் தந்து நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வயதை திரும்ப வால வயதை போல மாற்றி, நம்முடைய சோர்வுகள், நம்முடைய பலவீனங்களை மாற்ற அவர் வல்லவர். ஜெபிக்கணும், ஏசப்பா எப்படி சொல்லியிருக்கீங்கல்லப்பா, அப்படிப்பட்ட ஒரு கழுகை போல ஒரு பலனை எனக்கு இன்னைக்கு தந்துருங்கப்பா. கழுகினுடைய குணாதிசயங்களை என் வாழ்வில உண்டாகட்டும் ஐயா. ஒரு புதிய பலனை நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும்ப்பா. என்னுடைய சட்டைகளை அடித்து உயர எழும்புகிற அனுபவம், வால வயதை போல என்னுடைய வயதை நான் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும்ப்பான்னு கேட்கும்போது
ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை அவர் தந்து, நன்மையை தந்து, அவர் திருப்தியாக்கி இந்த நாளிலே நடத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் பிடித்துக் கொள்ளும் அந்த வார்த்தையை அறிக்கை செய்து இந்த நாளிலே ஜெயம் எடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.